நான் சும்மா மாப்பிள்ள வாங்க வாங்க. ஓ என்ன கையில என்னமோ வச்சு படிச்சுட்டு இருக்கிறீங்க? இன்னைக்கு படம் பொண்ணு எடுக்கிறாங்க, அதுக்கு சின்ன கேரக்டர் கூப்பிட்டாங்கன்னு வந்தேன். இது என்ன மாநில மாடான்னு போட்டுருக்குதே? ஆமாண்டா, இப்போ சாப்பாட்டாயும் மாப்பிள்ளை கொண்டாந்து இந்த மாநாட்டு பத்திரிக்கை கொடுத்துட்டு போனாங்க. அதான் படித்து பார்க்குறேன். அனைத்து விவசாய கடன் தள்ளுபடி பண்ணோன்னு அனைத்து விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு ஆண்டுதோறும் ரூபாய் 30,000 உற்பத்தி மானியம் வழங்கணும். 13 லட்சம் ஏக்கருக்குன்னா பூமி அந்த வினோபாட்சி கலக்குனாங்கல்ல, அந்த பூமியெல்லாம் வந்து பட்டா எடுத்து அதை பிடிங்கிறாங்களே. பரவாயில்லையே, நல்ல நல்ல கோரிக்கையே இருக்குது. நான் போயிடலாம் காலங்காத்த நேரமே போல. நேரம் தவிர்த்து வேற என்ன வேலை? ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு என்ன வேலை கிடந்தாலும் எல்லாம் ஒத்தி வச்சு போட்டு நான் 2-3 பட்டிமன்றம் கேட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டு. சரி, நம்ம ஈசன் முருசாமி தலைமையில மாநாடு நடக்குது. நிறைய பேர் வந்து கலந்துக்கிறாங்க. வேற எல்லாம் வடநாட்டுல இருந்தெல்லாம் கூட வர்றாங்க பாரு. ஆமா ஆமா, எல்லாம் பேரெல்லாம் போட்டுருக்குது வேற. எல்லாம் பேர் இருக்குது, சில பேர் மாறாங்களாமா. நாமளும் போய் சர்ச்சை முடிச்சுன்னு போய் பார்த்து கலந்துக்குவோம். எல்லா தமிழ்நாட்டில் உள்ள எல்லா விவசாய சங்கங்களும் வருது. என்ன இங்கதான் 10% ஒரு சங்கமா ஆரம்பிச்சுக்கிறதாச்சு. ஆமா ஆமா ஆமா, அதனால எல்லாம் ஒன்னு நினைச்சாதான் ஒரு கோரிக்கை கேட்க முடியும், பண்ண முடியும். தனியா போய் பொண்ணு கேட்டா கொடுப்பாங்க. ஆமா, கூட்டமா போய் கேட்டா தான் கொடுப்பாங்க. ஒரு பொண்ணு கொடுக்கறதுக்கே ஒரு கூட்டம் தேவைப்படுது. அப்படின்னா அப்போ ஒரு கோரிக்கை வைக்கிற கூட்டம் வேணுமில்ல. அந்த கூட்டத்துக்காகத்தான் இந்த மாநாடு நடக்குது. இந்த நமக்கு ஒரு பத்திரிக்கை கொடுத்தாங்க, உனக்கு கொடுத்து போனானவே தப்பு இல்லை. எல்லாம் நேரமாக காரணம் வந்து சேரு. வந்தெல்லாம் யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் தயவு செஞ்சு நம்ம மாவனோட ஒரு நோட்டீஸ் இருக்குங்க, அதுவோ நான் உங்களுக்கு தனியாக ஷேர் பண்ணி விடுறோம். மஞ்சுநாத மாவனோட அஃபீஷியல் பேஜ்லேயும் போடுறோம். தயவு செஞ்சு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம விவசாயம் எல்லாம் ஒன்றிணைஞ்சாதான் நாம் அரசாங்கத்துக்கிட்ட எதுக்கிட்ட சொல்கிறோம், நம்மளோட ஒரு கோரிக்கையோ எதையுமோ கேட்பாங்க அவங்க. அதனால் மாமன் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம இதுக்கு மாநாட்டுக்கு எல்லாம் நேரங்காக வந்து சேருங்க. ரொம்ப நன்றிங்க.